பைஜாமா அணிந்து கொண்டு வீட்டிலிருந்தபடியே பாவ மன்னிப்பு கேட்கலாம் என்று நான் சொன்னால் என்ன ஆகும்? உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள கோயில் தெருமுனையில் இல்லை, உங்கள் மடிக்கணினியில்தான் உள்ளது என்றால் என்ன நினைப்பீர்கள்? இது அறிவிய புனைகதை போல தோன்றலாம், ஆனால் இதுவே நம் நிஜம். நாம் வேலை செய்யும், தொடர்பு கொள்ளும், பொழுதுபோக்கும் முறைகளை மாற்றிய இணையம், மனித வாழ்வின் மிகவும் பழமைவாத துறைகளில் ஒன்றான மதத்தையும் இப்போது தொட்டுள்ளது. இந்தச் சந்திப்பு ஆச்சரியமான, சில சமயங்களில் பயமுறுத்தும் புதிய வடிவங்களை உருவாக்குகிறது. இன்று நாம் சைபர் தேவாலயங்கள், ஆன்லைன் பாவ மன்னிப்புகள், அவதார் குருக்கள் மற்றும் தொழில்நுட்பம் எப்படி புனித நூல்களையும் சடங்குகளையும் மறுவரையறை செய்கிறது என்பது பற்றி பேசப் போகிறோம். நம்பிக்கை 2.0 எப்படி இருக்கும் என்பதை பார்க்கத் தயாரா? மதம் மற்றும் டிஜிட்டல் உலகம் இரண்டையும் நீங்கள் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க வைக்கும் சில விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று உறுதியளிக்கிறேன். இது மோட்சத்திற்கான வழியா அல்லது புனிதப்படுத்தப்படாததா? வாருங்கள், ஒன்றிணைந்து ஆராய்வோம். நாம் மெய்நிகர், யதார்த்தம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உலகிற்குள் மூழ்குவதற்கு முன் ஒரு கணம் பின்னோக்கிச் செல்வோம். ஏனெனில் மதம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது என்ற இந்த எண்ணம் புதிதல்ல. 15ஆம் நூற்றாண்டில் குட்டன்பெர்க்கின் அச்சு இயந்திரக் கண்டுபிடிப்பை நினைத்துப் பாருங்கள். அது ஒரு தொழில்நுட்பப் புரட்சி. பைபிளை பொதுமக்களுக்கு கிடைக்கச் செய்து சீர்திருத்த இயக்கத்தை தூண்டியது. பின்னர் 20ஆம் நூற்றாண்டில் வானொலி வந்தது. நாம் என்ன பார்த்தோம்? வானொலி பிரசங்கிகள் இலட்சக்கணக்கானோரை வானொலிப் பெட்டிகள் முன்கூட்டிச் சேர்த்தார்கள். அதன் பிறகு தொலைக்காட்சி வந்தது. இப்போது தொலைக்காட்சி மத போதகர்கள் அரண்மனைகளைப் போன்ற ஸ்டுடியோக்களிலிருந்து ஒலிபரப்பி முழு ஊடகப் பேரரசுகளையும் கட்டியெழுப்பி வருகின்றனர். ஒவ்வொரு புதிய தகவல் தொடர்பு தொழில்நுட்பமும் தவிர்க்க முடியாதபடி நம்பிக்கையை பரப்புவதற்கான ஒரு கருவியாக மாறியது. இணையம் என்பது இந்த நீண்ட வரலாற்றில் அடுத்த, ஆனால் ஒருவேளை மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு கட்டம். இது வெறும் தகவல்களை பரப்புவது மட்டுமல்லாமல் முழு உலகங்களையும் பிரசன்னம் என்ற கருத்தையே கேள்விக்குள்ளாக்கும் புதிய தொடர்பு முறைகளையும் உருவாக்குகிறது. முதலில் ஒரு முக்கியமான கருத்தை தெளிவுபடுத்துவோம். சைபர் சர்ச் என்றால் என்ன? இது வெறும் வழிபாட்டு நேர அட்டவணையை வழங்கும் ஒரு சாதாரண இணையதளம் அல்ல. உண்மையான சைபர் சர்ச் என்பது ஒரு முழுமையான டிஜிட்டல் சமூகமாகும். இங்கு மக்கள் வெறுமனே ஆன்லைன் வழிபாடுகளைக் கண்டுகளிப்பதோடு நின்று விடுவதில்லை. மாறாக சமூகத்தின் வாழ்வில் தீவிரமாக பங்கேற்கிறார்கள். ஆன்லைன் பிரசங்கங்களின் போது அரட்டை அடிப்பதன் மூலமும், புனித நூல்களை படிக்கும் மெய்நிகர் குழுக்களில் இணைவதன் மூலமும், மெசேஞ்சர்கள் வழியாக ஆன்மீக ஆதரவை பெறுவதன் மூலமும், இணையம் வழியே அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒன்றாக தொண்டு செய்வதன் மூலமும் இந்த சமூகத்தில் உறுப்பினர்கள் தீவிரமாக ஈடுபடுகிறார்கள். தொலைதூரப் பகுதிகளில் வசிப்பவர்கள், நடமாடும் சிரமங்கள் உள்ளவர்கள் அல்லது ஆஃப்லைனில் தங்கள் சமூகத்தை கண்டறிய முடியாத பலருக்கு இத்தகைய வடிவம் உண்மையான வரப்பிரசாதமாக அமைகிறது. இது வெறும் ஆன்லைன் தேவாலயம் என்பதைத் தாண்டி பாரம்பரிய சமூகத்தின் அனைத்து சமூக மற்றும் ஆன்மீக செயல்பாடுகளையும் டிஜிட்டல் தளத்தில் மீண்டும் உருவாக்கும் ஒரு முயற்சியாகும். நாம் தொடர்ந்து பார்க்கும்போது இந்த முயற்சி எவ்வளவு தூரம் சென்றுள்ளது என்பதை புரிந்து கொள்வோம். ஆனால் நாம் எப்படி இங்கு வந்தோம்? இது நேற்று ஆரம்பித்ததல்ல. டிஜிட்டல் மதத்தின் முதல் அறிகுறிகள் இணையத்தின் ஆரம்ப காலத்தில், அதாவது 80கள் மற்றும் 90களில் உரை மன்றங்களாகவும் யூஸ்நெட் செய்திக் குழுக்களாகவும் வெளிப்பட்டன. உலகின் பல பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் ஒருவரையொருவர் கண்டறிந்து மத ரீதியான கேள்விகளை விவாதித்து தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இது ஒரு ஆர்வலர் வட்டம் போல இருந்தது. பின்னர் அதிவேக இணையத்தின் வருகையுடன் ஸ்ட்ரீமிங் சகாப்தம் தொடங்கியது. தேவாலயங்கள் தங்கள் ஞாயிறு வழிபாடுகளை நேரலையில் ஒளிபரப்பத் தொடங்கின. ஆரம்பத்தில் இது வெறும் காணொலியாக மட்டுமே இருந்தது. ஆனால் படிப்படியாக ஸ்ட்ரீம்கள் மிகவும் ஊடாடும் தன்மையுடன் மாறின. நேரடி அரட்டைகள், குருவிடம் நிகழ்நேரத்தில் கேள்விகளை கேட்கும் வசதி, ஆன்லைன் நன்கொடைகளுக்கான பொத்தான்கள் ஆகியவை உருவாகின. கோவிட்-19 பெருந்தொற்று ஒரு சக்தி வாய்ந்த ஊக்கியாக மாறி இந்த சிறப்பு பிரிவு குறிப்பாக இருந்த போக்கை ஒரு பொதுவான நீரோட்டமாக மாற்றியது. கோயில்கள் மற்றும் தேவாலயங்களின் கதவுகள் மூடப்பட்டபோது மில்லியன் கணக்கான மக்கள் ஆன்லைனில் ஆன்மீக ஆதரவை தேட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இணையமும் இதற்கு தயாராகவே இருந்தது.
இப்போது ஒருவேளை மிகவும் சர்ச்சைக்குரிய அம்சமான ஆன்லைன் பாவ மன்னிப்பு குறித்து பேசுவோம். ஒரு வலை படிவம், மெசஞ்சர் அல்லது ஜூம் அழைப்பு வழியாக பாவங்களை ஒப்புக்கொள்ளும் வாய்ப்பு கடுமையான விவாதங்களை தூண்டுகிறது. ஆதரவாளர்கள் இதன் அளவற்ற நன்மைகளை சுட்டிக்காட்டுகிறார்கள். படுக்கையில் இருக்கும் ஒருவரையோ அல்லது தங்கள் மதம் ஒடுக்கப்படும் ஒரு நாட்டில் வாழ்பவரையோ கற்பனை செய்து பாருங்கள். அவர்களுக்கு ஒரு முக்கியமான திருவருட்சாதனத்தை நிறைவேற்ற இதுவே ஒரே வாய்ப்பாக இருக்கலாம். மேலும் இணையத்தின் அனாமதேயத்தன்மை மக்கள் மனம் திறந்து நேருக்கு நேர் பேச வெட்கப்படும் விஷயங்களைப் பற்றி பேச உதவலாம். ஆனால் விமர்சகர்கள் இதை புனிதத்தை அவமதிக்கும் ஒரு செயலாக கருதுகிறார்கள். அவர்கள் வாதிடுகிறார்கள், ஒப்புதல் வாக்குமூலம் என்பது வெறும் தகவல்களை பரிமாறிக்கொள்வது அல்ல. இது ஆழ்ந்த தனிப்பட்ட புனிதமான ஒரு செயல். நேரடி இருப்பு, கண் தொடர்பு, ஈடுபாடு உணர்வு ஆகியவற்றை தேவைப்படுத்துகிறது. திருவருட்சாதனத்தை ஒரு டிஜிட்டல் பரிவர்த்தனையாக மாற்றுவது அவர்களின் பார்வையில் அதன் ஆழத்தை இழக்கச் செய்கிறது மற்றும் பாவ மன்னிப்பை ஒரு சம்பிரதாயமாக, மனசாட்சியை ஒரு கணினியின் கேஷை சுத்தம் செய்வது போன்ற ஒரு மேலோட்டமான செயலாக மாற்றிவிடுகிறது. இதை இன்னும் ஒரு படி மேலே யோசித்தால் எப்படி இருக்கும்? ஒரு VR ஹெல்மெட்டை அணிந்து கொண்டு பிரம்மாண்டமான ஒரு தேவாலயத்திற்குள் நீங்கள் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். உங்களுக்குச் சுற்றிலும் அவதார் உருவங்களில் மற்ற பக்தர்கள் இருக்கிறார்கள். பிரசங்கத்தை வாசிப்பதோ ஒரு பாதிரியாரின் அவதார். இது எதிர்காலக் கனவு அல்ல, இப்போதே நடந்து கொண்டிருக்கிறது. VR சாட் போன்ற தளங்களில் நிரந்தரமான மெய்நிகர் தேவாலயங்கள் ஏற்கனவே செயல்படுகின்றன. இதன் நன்மைகள் வெளிப்படையானவை. முழுமையான உள்ளுணர்வோடு கலந்த அனுபவம், அங்கேயே இருப்பது போன்ற உணர்வு. அறையை விட்டு வெளியேறாமலேயே ஒரு கோவிலுக்குச் செல்ல முடியும். ஆனால் இங்கேயே சில சிக்கலான கேள்விகள் எழுகின்றன. ஒரு டிஜிட்டல் அவதாருக்கு ஆன்மீக அதிகாரம் இருக்க முடியுமா? மெய்நிகர் வெளியில் சொல்லப்படும் ஒரு பிரார்த்தனை நிஜமான கோவிலில் செய்யப்படும் பிரார்த்தனைக்கு இணையாக சக்தி வாய்ந்ததாக இருக்குமா? மேலும் ஒரு தவறான நோக்கம் கொண்ட நபர் ஒரு பாதிரியாரின் அவதாரத்தை உருவாக்கி மக்களை தவறாக வழிநடத்த என்ன தடை இருக்கிறது? இந்த தொழில்நுட்பம் விளையாட்டுக்கும் சடங்குக்கும் இடையிலான கோட்டை அழிக்கிறது. அனுமதிக்கப்பட்டதற்கும் புனிதமானதற்கும் இடையேயான புதிய எல்லை எங்கே என்பதை இறையியலாளர்கள்தான் இன்னும் கண்டறிய வேண்டும். இணையத்தின் மிக சக்தி வாய்ந்த நன்மைகளில் ஒன்று அது எல்லைகளை கடந்து நிற்கும் திறன். மதங்களுக்கு இது நம்ப முடியாத வாய்ப்புகளை திறந்து வைத்துள்ளது. இப்போது ஒரு தேவாலயம் என்பது உங்கள் பகுதியின் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, அது ஒரு உலகளாவிய பிணையம். சைபீரிய கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் கலிபோர்னியாவில் உள்ள ஒரு போதகரின் பிரசங்கத்தை கேட்கலாம். ஐரோப்பாவிலிருந்து ஒரு புத்த மதத்தவர் ஜப்பானிய மடாலயத்தில் நடைபெறும் தியானத்தில் கலந்து கொள்ளலாம். கனடாவைச் சேர்ந்த ஒரு முஸ்லிம் கெய்ரோவில் உள்ள ஒரு அறிஞரிடமிருந்து குரானின் விளக்க உரையை கேட்கலாம். இது புவியியல் ரீதியாக அல்லாமல் பொதுவான நம்பிக்கைகளால் ஒன்றிணைக்கப்பட்ட உண்மையான உலகளாவிய சமூகங்களை உருவாக்குகிறது. இது மதச் சிறுபான்மையினர் தங்களை ஒரு பெரிய ஒன்றின் பகுதியாக உணரவும் ஆதரவைப் பெறவும் தனிமையில் இருப்பதாக உணராமல் இருக்கவும் உதவுகிறது. இணையம் ஒரு உலகளாவிய விசுவாசிகள் சமூகத்தை உருவாக்குகிறது. இது செங்கல் சுவர்களுக்குள் அடைபட்ட எந்த ஒரு சமூகத்தையும் விட அதிக ஒற்றுமையுடனும் தகவலறிந்ததாகவும் இருக்க முடியும். சமூக ஊடகங்களுக்கு மதத்தை எடுத்துச் செல்லும்போது அதன் விதிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இங்கே முக்கிய விதிகள் விருப்பங்கள், லைக்ஸ், பகிர்தல்கள், ஷேர்ஸ் மற்றும் ஈடுபாடு, என்கேஜ்மெண்ட். ஆன்மீக வாழ்வு டிஜிட்டல் எண்களால் அளவிடப்படுகிறது. ஒரு பிரசங்கம் பல பார்வைகளைப் பெற்றால் மட்டுமே வெற்றிகரமானது என்று கருதப்படுகிறது. ஒரு மதகுருவின் பதிவு விருப்பங்களின் எண்ணிக்கையை வைத்து மதிப்பிடப்படுகிறது. ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை பேசுவதற்கு பதிலாக மக்களுக்கு பிடித்து பரபரப்பை ஏற்படுத்தி வேகமாக பரவும் விஷயங்களை பேச ஒரு தூண்டுதல் உருவாகிறது. இந்த நிகழ்வு நம்பிக்கையை விளையாட்டுமயமாக்குதல், கேமிஃபிகேஷன் ஆஃப் ஃபெய்த் என்று அழைக்கப்படுகிறது. ஆழ்ந்த ஆன்மீக தேடலுக்கு பதிலாக மக்கள் இதயங்கள், லைக்ஸ் மற்றும் கருத்துக்கள் வடிவில் சமூக அங்கீகாரத்தை தேடி ஓட ஆரம்பிக்கலாம். பாரம்பரிய பணிவும் அமைதியான ஜெபமும் என்னை பாருங்கள் என்று எல்லாமே உரக்க குரல் கொடுக்கும் உலகில் பொருந்தாது. சந்தாதாரர்களிடமிருந்து வரும் ஒரு விருப்பம், லைக், இதயத்தில் அமைதியாகச் சொல்லப்படும் ஆமென்னை உண்மையிலேயே பதிலீடு செய்கிறதா என்பதுதான்
இங்கு எழும் கேள்வி. நாம் உணர்வுகளைப் பற்றி சிந்திப்போம். ஒரு பழமையான கோயில், மசூதி அல்லது யூத ஜெப ஆலயத்திற்குச் சென்ற எவருக்கும் தெரியும். அவை வெறும் சுவர்கள் மட்டுமல்ல, அவை ஒரு முழுமையான புலன்சார் அனுபவங்களின் தொகுப்பு. தூபம் அல்லது மெழுகுவர்த்தியின் வாசனை, வர்ணம் பூசப்பட்ட கண்ணாடிகள் வழியாக பாயும் ஒளியின் நாடகம், கல் சுவர்களின் குளிர்ச்சி, ஒரு இசைக்குழுவின் பாடலை தேவகானம் போல ஒலிக்கும் ஒலி அமைப்பு, கூட்டுப் பிரார்த்தனையின் போது அருகில் உள்ளவரின் தோளின் உணர்வு, இவை அனைத்தும் ஆன்மீக மனநிலைக்கு நம்மை இட்டுச் செல்லும் ஒரு தனித்துவமான சூழ்நிலையை உருவாக்குகின்றன. ஒரு டிஜிட்டல் அனுபவம் இதை மாற்ற முடியுமா? மிகவும் மேம்பட்ட மெய்நிகர் நிஜ VR கிராபிக்ஸ் கூட வாசனையையோ அல்லது குளிர்ச்சியையோ கடத்த முடியாது. ஹெட்போன்களில் கேட்கும் ஒலி நேரடி ஒலி அமைப்புக்கு ஈடாகாது. சுற்றியுள்ள அவதாரங்கள் மனித உடல்களின் அரவணைப்பிற்கு ஈடாகாது. ஆன்லைன் மதத்தின் விமர்சகர்கள் சமதளத் திரை அல்லது போதிய ஈடுபாடு இல்லாமை என்ற சிக்கலைப் பற்றி பேசுகிறார்கள். மத அனுபவத்திலிருந்து உடலியல் தன்மையை நீக்குவதன் மூலம் அது மேலோட்டமானதாகிவிடும் என்றும், புனிதமான இடத்தில் ஆன்மா மற்றும் உடலின் ஒருமையிலிருந்து பிறக்கும் அந்த ஆழத்தை இழந்துவிடும் என்றும் அவர்கள் கருதுகிறார்கள். மற்றொரு முக்கிய பிரச்சினை இணையப் பிளவுதான். நாம் இணையத்தின் அற்புதமான சாத்தியக்கூறுகளைப் பற்றி பேசுகிறோம், ஆனால் அனைவருக்கும் அது கிடைப்பதில்லை என்பதை மறந்துவிடுகிறோம். பல மத சமூகங்களில் கணிசமான பகுதியினராக இருக்கும் முதியவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பத் திறன்கள் பெரும்பாலும் இருப்பதில்லை. அவர்களால் ஜூம் செயலியை நிறுவவோ அல்லது விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெல்மெட்டுகளை புரிந்து கொள்ளவோ முடியாது. ஏழ்மையான பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நிலையான மற்றும் வேகமான இணைய இணைப்பு கிடைப்பதில்லை. இது ஒரு முரண்பாடான சூழ்நிலையை உருவாக்குகிறது. ஒருங்கிணைக்க வேண்டிய தொழில்நுட்பம் உண்மையில் புதிய தடைகளை உருவாக்கக்கூடும். இது ஆன்மீக வாழ்வில் அதிக தேவையுள்ள, மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை அதிலிருந்து தனிமைப்படுத்திவிடலாம். இது 2 உலகங்களை உருவாக்குகிறது. ஒன்று, டிஜிட்டல் திருச்சபையின் அனைத்து நன்மைகளையும் அனுபவிக்கும் இணைப்புள்ள விசுவாசிகளின் உலகம். மற்றொன்று, இந்த புதிய மத ஒழுங்கிற்கு வெளியே விடப்படும் அபாயத்தில் உள்ள துண்டிக்கப்பட்டவர்களின் உலகம். அடுத்து வரும் விஷயத்தைக் கேட்க நீங்கள் தயாராக இருங்கள், ஏனெனில் நாம் இப்போது உண்மையான அறிவியல் புனைகதையின் உலகிற்குள் நுழைகிறோம். ஒரு பிரசங்கத்தை ஒரு மனிதரோ அல்லது அவரது உருவமோ இல்லாமல் ஒரு செயற்கை நுண்ணறிவே வழங்கினால் என்ன ஆகும்? இத்தகைய சோதனைகள் ஏற்கனவே உலகம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன. உதாரணமாக, ஜப்பானில் மிண்டார் என்ற ரோபோ பாதிரியார் ஒருவர் புத்த கோவிலில் சூத்திரங்களை ஓதி வருகிறார். ஐரோப்பாவில் நரம்பியல் வலைப்பின்னல்கள், நியூரல் நெட்வொர்க்ஸ், ஏற்கனவே பிரார்த்தனை மற்றும் பிரசங்க உரைகளை எழுத பயன்படுத்தப்படுகின்றன. செயற்கை நுண்ணறிவு ஆயிரக்கணக்கான புனித நூல்களையும் இறையியல் அறிஞர்களின் படைப்புகளையும் பகுப்பாய்வு செய்து ஒரு சிறந்த கட்டமைக்கப்பட்ட மற்றும் மிகவும் நம்பகமான பேச்சை உருவாக்க முடியும். ஆனால் ஒரு இயந்திரத்தால் ஆன்மீக உணர்வை பெற முடியுமா? அது கருணையை காட்ட முடியுமா? வெறும் வழிமுறைகளின் அல்காரிதம்ஸ் அடிப்படையில் இல்லாமல் வாழ்வின் அனுபவங்களும் நம்பிக்கையும் கலந்த ஞானமான ஆலோசனையை வழங்க முடியுமா? செயற்கை நுண்ணறிவு ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்க முடியுமா என்ற கேள்வி நமது காலத்தின் மிகவும் சிக்கலான இறையியல் மற்றும் தத்துவ சவால்களில் ஒன்றாகும். மக்கள் கூட்டம் பெருகும் இடங்களில் பணம் தானாகவே வழிதேடி வருகிறது. இணைய வழி மதமும் இதற்கு விதிவிலக்கல்ல. இணையத்தில் மத நம்பிக்கையின் மூலம் வருவாய் ஈட்டும் வழிமுறைகள் நாளுக்கு நாள் மிகவும் புத்திசாலித்தனமாக மாறி வருகின்றன. ஆரம்பத்தில் இணையதளங்களில் நன்கொடை அளி என்ற எளிய பொத்தான்கள் மட்டுமே இருந்தன. பின்னர் பிரத்யேக ஆன்மீக உள்ளடக்கத்திற்கான கட்டணச் சந்தாக்கள், இறையியல் தொடர்பான ஆன்லைன் படிப்புகள், குருமார்களுடன் கட்டண தனிப்பட்ட ஆலோசனைகள் போன்றவை வந்தன. ஆனால் சமீபத்திய போக்கு பிளாக்செயின் தொழில்நுட்பம் ஆகும். மத அடிப்படையிலான கிரிப்டோ கரன்சிகள் வந்துவிட்டன. சில நிறுவனங்கள், வத்திக்கான் கூட இதில் இருப்பதாக பேசப்படுகிறது, NFTக்களை வெளியிடத் தொடங்கியுள்ளன. ஒரு புனித உருவத்தின் அல்லது டிஜிட்டல் பிரார்த்தனையின் தனித்துவமான டிஜிட்டல் டோக்கனை நீங்கள் வாங்கலாம். ஒருபுறம் மத நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதற்கான புதிய வழிகள் இவை. மறுபுறம் இது நம்பிக்கையுக்கும் வணிகத்திற்கும் இடையிலான கோட்டை மங்கலாக்கி புனிதமான கலைப்பொருட்களை ஊக வணிக டிஜிட்டல் சொத்துக்களாக மாற்றுகிறது. இங்கு நன்கொடை எங்கே முடிந்து வணிகம் எங்கே தொடங்குகிறது? எந்த ஒரு பெரிய மதத்திற்கும்
அதன் கோட்பாட்டின் அல்லது போதனையின் தூய்மையை கட்டுப்படுத்துவது எப்போதும் ஒரு முக்கிய பணியாக இருந்துள்ளது. பல நூற்றாண்டுகளாக எதை உண்மை எதை மதவிரோதம் என்று தீர்மானிப்பதற்காக சங்கங்கள், சபைகள் மற்றும் உலமாக் குழுக்கள் போன்ற நிறுவனங்கள் இருந்தன. இணையம் இந்த அமைப்பை உடைக்கிறது. தகவல்கள் உடனடியாகவும் கட்டுப்பாடு இல்லாமலும் பரவுகின்றன. எவரும் ஒரு வலைப்பதிவையோ அல்லது யூடியூப் சேனலையோ உருவாக்கி புனித நூல்களின் சொந்தமான தனித்துவமான விளக்கங்களை ஒளிபரப்பத் தொடங்கலாம். அவருடைய யோசனைகள் பிரபலமாகிவிட்டால் அதிகாரப்பூர்வ நிறுவனங்கள் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பே அவர் ஆயிரக்கணக்கான பின்பற்றுபவர்களை சேகரிக்க முடியும். இது எல்லா விதமான பிரிவுகளுக்கும் வழிபாட்டுக் குழுக்களுக்கும் தவறான போதனைகளுக்கும் தோன்றுவதற்கான ஒரு பெரிய களத்தை உருவாக்குகிறது. டிஜிட்டல் மதவிரோதத்தை எதிர்த்து போராடுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஏனெனில் இணையத்தில் மத்திய அதிகாரமோ தணிக்கையோ இல்லை. இது ஒரே நேரத்தில் இறையியலின் ஜனநாயகமயமாக்கல் மற்றும் குழப்பத்தின் பிறப்பிடமாக உள்ளது. பல மதங்களில் புனித யாத்திரை என்பது ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும். புனிதத் தலங்களுக்குச் செல்வது என்பது முயற்சி, நேரம், பணம் ஆகியவற்றை செலவழித்து மேற்கொள்ளப்படும் ஒரு ஆன்மீக செயல்பாடு. ஆனால் வீட்டை விட்டு வெளியேறாமலேயே உங்கள் அறையில் இருந்தபடியே யாத்திரை செய்ய முடிந்தால் எப்படி இருக்கும்? மெய்நிகர் VR மற்றும் மிகை யதார்த்த AR தொழில்நுட்பங்கள் இதற்கு வழிவகை செய்கின்றன. இப்போதே ஜெருசலேம், மக்கா, வத்திக்கான் அல்லது அங்கோர் வாட் கோயில்களின் விரிவான 3D பயணக் காட்சிகளை பார்க்க முடியும். கிறிஸ்து நடந்ததாக கருதப்படும் தெருக்களில் நடப்பது போல உணர்ந்து, காபாவை நேரில் பார்ப்பது போல அனுபவித்து, புனித பீட்டர் தேவாலயத்தில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொள்வது போல மெய்நிகரில் உணரலாம். பயணம் செய்ய முடியாதவர்களுக்கு இது புனிதத் தலங்களுடன் ஒரு தனித்துவமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் அரிய வாய்ப்பு. ஆனால் இது ஒரு மாற்று ஏற்பாடா என்ற கேள்வி மீண்டும் எழுகிறது. வசதியான ஒரு மெய்நிகர் நடைபயணம் ஒரு உண்மையான யாத்ரீகர் மேற்கொள்ளும் கடினமான, சவாலான பயணத்திற்கு ஈடானதா? வெறும் VR கண்ணாடிகளை அணிந்தால் போதும் என்ற நிலையில் தன்னைத்தானே மேம்படுத்துதல், சிரமங்களை எதிர்கொள்ளுதல் போன்ற யாத்திரையின் உண்மையான ஆன்மீக அர்த்தமும் சவாலும் காணாமல் போய்விடுமா? இணையம் என்பது பழைய மதங்களை மாற்றுவதற்கான ஒரு களம் மட்டுமல்ல, புதிய மதங்களை உருவாக்க ஒரு சிறந்த இன்குபேட்டராகவும் செயல்படுகிறது. கடந்த காலத்தில் ஒரு புதிய மத இயக்கத்தைத் தொடங்க கவர்ச்சியான ஒரு தலைவர், நிறைய நேரமும் கருத்துக்களை பரப்புவதற்கு வளங்களும் தேவைப்பட்டன. ஆனால் இன்று ஒரு வலைத்தளம், சமூக ஊடகங்களில் ஒரு குழு அல்லது டிஸ்கார்ட் சர்வர் ஒன்றை உருவாக்கினாலே போதும். இணையம் உலகெங்கிலும் உள்ள ஒத்த எண்ணம் கொண்டவர்களை உடனடியாக ஒன்றிணையவும், மிகவும் அசாதாரணமான கருத்துக்களைச் சுற்றி சமூகங்களை உருவாக்கவும் உதவுகிறது. இதன் விளைவாக செயற்கை நுண்ணறிவை வணங்கும் தொழில்நுட்ப மதங்கள் உருவாகின்றன. அதேபோல் கிறிஸ்தவம், பௌத்தம் மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகளின் மர்மக்கூறுகளை இணைக்கும் ஒருங்கிணைந்த வழிபாட்டு முறைகளும் தோன்றுகின்றன. இவற்றில் சில தீங்கு விளைவிக்காதவை, ஆனால் மற்றவை ஆபத்தான, அழிவுகரமான வழிபாட்டு குழுக்களாகவும் மாறலாம். புதிய நம்பிக்கைகளை உருவாக்குவதற்கான நுழைவு வரம்பை இணையம் பெருமளவு குறைத்துள்ளது. இதன் முழுமையான விளைவுகளை நாம் இப்போதுதான் பார்க்கத் தொடங்கியிருக்கிறோம். ஆன்லைன் மதம் மனித மனநிலையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதே முக்கிய கேள்விகளில் ஒன்றாகும். ஒருபுறம் இது ஒரு சக்தி வாய்ந்த ஆதரவு கருவியாக அமையலாம். தனிமைப்படுத்தப்பட்ட ஒருவருக்கு ஆன்லைன் சமூகம் ஒரு உண்மையான குடும்பமாக மாறலாம். அங்கே அவர்கள் 24/7 கேட்கப்பட்டு, புரிந்து கொள்ளப்பட்டு, ஆறுதல் பெறுவார்கள். மன அழுத்தம் மற்றும் கைவிடப்பட்ட உணர்வை எதிர்த்து போராட இது ஒரு பயனுள்ள வழியாகவும் இருக்கலாம். ஆனால் இதற்கு ஒரு எதிர்மறையான பக்கமும் உண்டு. மெய்நிகர் உலகில் அதிகப்படியான ஈடுபாடு நிஜ வாழ்க்கையில் மேலும் அதிக சமூக தனிமைக்கு வழிவகுக்கும். குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நேரடி தொடர்பு கொள்வதற்கு பதிலாக அவதார்களுடன் பேசுவதையே ஒருவர் விரும்பக்கூடும். மேலும் சமூக வலைத்தளங்களில் ஆன்மீக வாழ்க்கையின் சிறந்த படங்கள் தொடர்ந்து வருவதால் அதே போன்ற மகிழ்ச்சியை உணராதவர்களுக்கு குற்ற உணர்வையும் தாழ்வு மனப்பான்மையையும் ஏற்படுத்தலாம். இது ஆதரவுக்கும் யதார்த்தத்தை மறைக்கும் ஒரு மாயையை உருவாக்குவதற்கும் இடையில் உள்ள ஒரு மெல்லிய கோடு. பாதுகாப்பு பற்றி பேசுவோம். நீங்கள் நிஜ வாழ்க்கையில் ஒரு பாதிரியாரிடம் பாவமன்னிப்பு கோரும்போது
நீங்கள் சொல்வது அந்த உரையாடலுக்கு வெளியே செல்லாது என்ற அசைக்க முடியாத விதியான பாவ மன்னிப்பின் ரகசியம் மீது நம்புகிறீர்கள். ஆனால் இணையத்தில் என்ன நடக்கிறது? உங்கள் ஆழ்ந்த எண்ணங்களையும் குற்றங்களையும் ஒரு ஷார்ட் அல்லது வெப் ஃபார்ம் மூலம் நீங்கள் எழுதும்போது இந்த தரவுகளின் பாதுகாப்பிற்கு யார் உத்தரவாதம் அளிப்பார்கள்? அவை எங்கே சேமிக்கப்படுகின்றன? பாதிரியாரைத் தவிர வேறு யார் அவற்றை அணுக முடியும்? சர்வர்கள் ஹேக்கர்களால் தாக்கப்பட முடியுமா? இலக்கு வைக்கப்பட்ட விளம்பரங்களுக்காக அந்த தளமே உங்கள் தரவுகளை சேகரிக்க முடியுமா? டிஜிட்டல் மதத்தில் சைபர் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை தொடர்பான சிக்கல்கள் மிகவும் தீவிரமாக உள்ளன. நம்பிக்கை என்பது மதத்தின் அடித்தளம். தரவு கசிவு மூலம் இந்த அடித்தளம் தகர்க்கப்பட்டால் தனிநபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக பேரழிவு தரும் விளைவுகள் ஏற்படலாம். விர்ச்சுவல் ரியாலிட்டி VR சாட்கள் உங்களுக்கு அதிநவீனமாகத் தோன்றினால் அடுத்து வரவிருப்பதை சற்று யோசித்துப் பாருங்கள். அதுதான் மெட்டவர்ஸ். இது நிலையான, பகிரப்பட்ட, முப்பரிமாண மெய்நிகர் உலகம் பற்றிய ஒரு கருத்துரு. அங்கு நாம் வெறுமனே உரையாட மட்டுமில்லாமல் ஒரு டிஜிட்டல் வாழ்க்கையை வாழ முடியும். அங்கும் மதமும் சந்தேகத்திற்கு இடமின்றி தனக்கென ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கும். வெறும் ஒரு மெய்நிகர் கோயிலை மட்டும் கற்பனை செய்யாமல் மெட்டாவெர்ஸில் ஒரு முழுமையான புனித நகரத்தையே நினைத்துப் பாருங்கள். பயிற்சி பெறக்கூடிய டிஜிட்டல் மடாலயங்கள், மெய்நிகர் மதக் கலைப்பொருட்கள் விற்கப்படும் சந்தைகள், அத்துடன் நிஜம் போலவே உணரக்கூடிய கூட்டுச் சடங்குகளுக்கான இடங்கள், இவை அனைத்தும் இருக்கும். மெட்டாவெர்ஸில் பைபிள் நிகழ்வுகளையோ அல்லது புனிதர்களின் வாழ்க்கையையோ ஒரு ஊடாடும் அனுபவமாக மீண்டும் உருவாக்க முடியும். இது கல்வி மற்றும் ஈடுபாட்டிற்கான வரம்பற்ற சாத்தியங்களை திறந்து விடுகிறது. ஆனால் அதே சமயம் கையாளுதலுக்கும் வழிவகுக்கும். இது தொழில்நுட்பமும் நம்பிக்கையும் இணையும் ஒரு உச்சக்கட்டமாக இருக்கும். இதன் வடிவம் நமது கற்பனையை பொறுத்தே அமையும். கிரிப்டோகரன்சிகளின் ஆணிவேரான பிளாக்செயின் தொழில்நுட்பத்திற்கும் மதத்திற்கும் இடையே என்ன பொதுவான அம்சம் இருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மையில் இந்த தொடர்பு நாம் நினைப்பதை விட ஆழமாக இருக்கலாம். பிளாக்செயின் என்பது ஒரு மையப்படுத்தப்படாத, வெளிப்படையான தரவு சேமிப்பு தொழில்நுட்பம். சில சிந்தனையாளர்கள் இதில் அதிக ஜனநாயகபூர்வமான மற்றும் நேர்மையான மத அமைப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு மாதிரியைக் காண்கிறார்கள். தேவாலயத்தின் நிதி பரிவர்த்தனைகள் ஒரு பொது பிளாக்செயினில் பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு இறைபக்தரும் தங்கள் நன்கொடை எங்கே பயன்படுத்தப்பட்டது என்பதை பார்க்க முடிவதை கற்பனை செய்து பாருங்கள். அல்லது சமூகத்தின் முக்கியமான விஷயங்கள் குறித்த வாக்கெடுப்புகள் ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகள் மூலம் நடத்தப்பட்டு முடிவுகளை மாற்ற முடியாதபடி இருப்பதையும் எண்ணிப் பாருங்கள். இது மையப்படுத்தப்படாத நம்பிக்கை என்ற ஒரு யோசனை. இதில் கடுமையான படிநிலை அமைப்பு இல்லை, மேலும் அதிகாரமும் பொறுப்பும் சமூகத்தின் அனைத்து உறுப்பினர்களிடமும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இது பெரும்பாலான உலக மதங்களின் பாரம்பரிய படிநிலை அமைப்புகளுக்கு ஒரு தீவிரமான சவாலாகவும், ஆனால் வெளிப்படைத்தன்மை மற்றும் நீதியின் இந்த யோசனை மிகவும் கவர்ச்சிகரமானது. இந்த நவீன தொழில்நுட்பங்களுக்கு பாரம்பரிய மதங்கள் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன? அவற்றின் எதிர்வினைகள் மிகவும் வேறுபட்டவை. அமெரிக்காவில் உள்ள சில புராட்டஸ்டன்ட் பிரிவுகள் குறிப்பாக இளைஞர்களை ஈர்ப்பதற்கும் மதப் பிரச்சாரத்திற்கும் இதை ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக கருதி புதிய தொழில்நுட்பங்களை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டன. அவர்கள் முழுமையான ஆன்லைன் வளாகங்களை உருவாக்கி மொபைல் பயன்பாடுகளை வெளியிட்டு சமூக வலைத்தளங்களில் தீவிரமாக செயல்படுகிறார்கள். கத்தோலிக்க திருச்சபை ஒரு எச்சரிக்கையான நிலைப்பாட்டைக் கொண்டுள்ளது. போப் பிரான்சிஸ் ட்விட்டரை தீவிரமாக பயன்படுத்தினாலும் திருப்பலியில் நேரடி பங்கேற்பு மற்றும் சடங்குகளில் கலந்து கொள்வதை ஆன்லைன் ஒளிபரப்புகள் முழுமையாக மாற்ற முடியாது என்று வத்திக்கான் வலியுறுத்துகிறது. ஒட்டுமொத்தமாக ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை இன்னும் பழமைவாதமாக இருந்தாலும் பெருந்தொற்று காலத்தில் பல தேவாலயங்கள் நேரலை ஒளிபரப்புகளைத் தொடங்கின. இஸ்லாமிலும் இதே போன்ற விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆன்லைன் வெள்ளிக்கிழமை தொழுகைகள், மெசேஜிங் ஆப்கள் மூலம் வெளியிடப்படும் ஃபத்வாக்கள், இவை அனைத்தும் மத அறிஞர்கள் மத்தியில் விவாதங்களுக்கு வழிவகுக்கின்றன. ஒருமித்த கருத்து இல்லை. ஒவ்வொரு மதமும் இந்த புதிய டிஜிட்டல் உலகில் அதன் சொந்த பாதையைத் தேடுகிறது. இது வெறும் கோட்பாடாகத் தோன்றுவதைத் தவிர்க்க ஒரு உண்மையான உதாரணத்தை பார்ப்போம். டிஜிட்டல் மதத்தின் முன்னோடிகளில் ஒன்றாக செகண்ட் லைஃப் என்ற விளையாட்டில் உள்ள ஆங்கிலிகன் தேவாலயம் அமைந்தது. 2000களின் நடுப்பகுதியிலேயே அங்கே ஒரு முழுமையான மெய்நிகர் சமூகம் உருவாக்கப்பட்டது.
அவர்களுக்குச் சொந்தமாக ஒரு தேவாலயம், வழக்கமான ஆராதனைகள், பைபிள் படிப்பு குழுக்கள், மேலும் புதியவர்களுக்கு உதவும் அமைப்பு கூட இருந்தது. அவதாரங்களை இயக்கிய பாதிரியார்கள் உண்மையில் திருநிலைப்படுத்தப்பட்ட மதகுருமார்கள் ஆவர். இந்த சமூகம் உலகெங்கிலும் உள்ள மக்களை ஈர்த்தது. பல காரணங்களால் சாதாரண தேவாலயங்களுக்குச் செல்ல முடியாத அல்லது விரும்பாத பலர் இதில் இணைந்தனர். இந்த திட்டம் ஒரு முக்கியமான பரிசோதனையாக அமைந்தது. இது ஒரு மெய்நிகர் மத சமூகம், வெறும் விளையாட்டல்ல, உண்மையான ஆன்மீக ஆதரவு, நட்பு மற்றும் விசுவாசத்திற்கான ஒரு இடமாக இருக்க முடியும் என்பதைக் காட்டியது. சமூகத்திற்கான மற்றும் ஆன்மீகத்திற்கான தேவை ஒரு பிக்ஷல் உலகிலும் பூர்த்தி செய்யப்பட முடியும் என்பதை இது நிரூபித்தது. இறுதியாக, மிகவும் சவாலான கேள்வி இதுதான்: டிஜிட்டல் மயமாக்கலின் எல்லை எங்கே? ஆன்லைன் ஒப்புதல் வாக்குமூலம் குறித்து நாம் ஏற்கனவே பேசினோம். மற்ற சடங்குகள் பற்றி என்ன? ஒரு பாதிரியார் வெப்கேமராவில் புனித நீரை தெளித்து இணைய வழி திருமுழுக்கு நடத்துவது சாத்தியமா? செல்லுபடியாக கருதப்படும் ஒரு இணைய வழி திருமணத்தை நடத்த முடியுமா? ஜூம் வழியாக இறந்த ஒருவருக்கு இறுதிச் சடங்குகள் செய்வது பற்றி என்ன? ஊரடங்கு காலங்களில் அவசரம் காரணமாக இவற்றில் சில ஏற்கனவே நிகழ்ந்தன. ஆனால் அவை ஒரு வழக்கமான ஒன்றாக மாற முடியுமா? இந்த கேள்விகள் சடங்குகள் மற்றும் மத அனுஷ்டானங்களின் முக்கிய சாராம்சத்தைத் தொடுகின்றன. அவற்றில் எது முக்கியமானது? உடல் ரீதியான செயல்பாடு, பொருள் சார்ந்த கூறுகள், நீர், அப்பம், திராட்சை ரசம், அல்லது பங்கேற்பாளர்களின் நோக்கம் மற்றும் நம்பிக்கை? இந்த கேள்விக்கான பதில் டிஜிட்டல் உலகத்துடன் இணைந்து செயல்படுவதில் மதம் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதை தீர்மானிக்கும். கடந்த 1000 ஆண்டுகளில் இல்லாத வகையில் சடங்கு நடைமுறைகளில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தின் விளிம்பில் நாம் இப்போது இருக்கலாம். இப்படியே படிப்படியாக ஒரு அமைதியான ஆனால் பிரம்மாண்டமான புரட்சி எப்படி உருவெடுக்கிறது என்பதை நாம் கண்டோம். செயற்கை நுண்ணறிவு பிரசங்கங்களை வாசிப்பது, புனிதமான NFT கலைப்பொருட்கள் கிரிப்டோகரன்சிக்கு விற்கப்படுவது, குறியாக்கம் செய்யப்பட்ட அரட்டை மூலம் பாவ மன்னிப்பு சடங்கு நடப்பது, வேலைக்கும் பொழுதுபோக்குக்கும் ஒரு கருவியாக நாம் கருதிய தொழில்நுட்பம் மிக புனிதமான விஷயங்களை ஏந்திச் செல்லும் கலனாக மாறுகிறது. நாம் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவு என்னவென்றால், இணையம் மதத்தை அழிப்பதில்லை, மாறாக அது மதத்தை மாற்றம் பெறவும் தன்னை தகவமைத்துக் கொள்ளவும் 20 ஆண்டுகளுக்கு முன்பு மத துரோகமாக அல்லது பைத்தியக்காரத்தனமாக தோன்றியிருக்கும் புதிய வடிவங்களை எடுக்கவும் தூண்டுகிறது. இது நல்லதுமல்ல, கெட்டதுமல்ல, இது இயற்கையாகவே நிகழ்கிறது. இது ஒவ்வொரு விசுவாசியின் முன்னும் ஒவ்வொரு மத நிறுவனத்தின் முன்னும் நம்பிக்கையின் எல்லைகள், சடங்குகளின் சாரம் மற்றும் ஆன்மீகத்தின் எதிர்காலம் பற்றிய சிக்கலான கேள்விகளை எழுப்புகிறது. இந்த காணொளியை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. இந்த தலைப்பு உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் தயவுசெய்து எங்கள் சேனலுக்கு சந்தா செலுத்தி இந்த காணொளிக்கு ஒரு லைக் போடுங்கள். இது போன்ற ஆழமான பகுப்பாய்வுகளை மேலும் செய்ய எங்களுக்கு இது பெரிதும் உதவும். இப்போது உங்களுக்கான முக்கிய கேள்வி இதுதான்: நேரடி மனித தொடர்பு இல்லாமல் ஒரு உண்மையான ஆழமான நம்பிக்கை சாத்தியமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒரு பிக்ஷல் கோவில் ஒரு உண்மையான கோவிலுக்கு ஈடாகுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்களில் எழுதுங்கள். உங்கள் எண்ணங்களை படிப்பது எனக்கு மிகுந்த ஆர்வம் அளிக்கும்.